ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆயிஷா தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான நாட்டு புதினாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த புதினா வந்து தான் நமக்கு வந்து ரொம்பவே வாசம் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த புதினாவை வந்து நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஜல்லிக்கரண்டி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ஹோல்ஸுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதினா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதினா வந்து நம்ம கிள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைகளில் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலராக ஆகும், இல்லைன்னா அந்த பச்சை கலராக ஒரு மார்க் மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நகமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மட்டும் வச்சுட்டு நிமிஷத்தில் நம்ம எத்தனை கட்டு வேணும்னாலும் புதினா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், நான் அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னாலே அவங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டே நமக்கு இந்த மாதிரி புதினா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பூவெல்லாம் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட நூல், அதாவது நம்ம பூ கட்டுறோம் இல்லையா, அந்த நூல் வந்து அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தேங்காய் ஓடு வந்து யூஸ் பண்ணி அதோட ஹோல்ஸுக்குள்ளே வந்து வச்சுட்டு நூலை வந்து வெளியே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து பூ கட்டிடலாம். நூல் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போகவே போகாது, நம்ம வச்ச இடத்துலையே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே மலையாக வந்து ஐஸ் கட்டிகள் ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது க்ளீன் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னோடய ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. நைஸ் உப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த சால்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ரீசரை வந்து இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. எல்லா பக்கத்துலேயும் தொடச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஐஸ் கட்டி பிடிக்காது, ஓகே. பட் நம்ம வந்து ஐஸ் கட்டி வந்து ஐஸ் க்யூபெல்லாம் வந்து வைப்போம்ல, அப்போ அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்பீங்க சிலர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஸ் க்யூபெல்லாம் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே கரெக்டாக வந்துட்டே இருக்கும். ஆனால் வந்து மலையாக ஐஸ் கட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ஐஸ் கட்டிகள் பிடிக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா சால்ட் வந்து தண்ணியில் சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுருங்க. எப்படி செஞ்சாலுமே ஓகே தான். இப்போ பாருங்கள், அந்த பவுலில் இருக்கிற சால்ட்டை ஒரு மூலையில் நான் உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரீசருக்குள்ளே. மற்றபடிக்கு நம்ம வைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டிகள் எப்போவுமே வந்து பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன். அதாவது இதே டம்ளரில் உளுத்தம்பருப்பு, இதே டம்ளரில் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இது 2த்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு புட்டு ரெசிபி தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்கள் வந்து இந்த புட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சிக்கெல்லாம் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள், நம்ம பச்சரிசியையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. நல்லா தீயெல்லாம் விட்டுறக்கூடாது. நல்ல மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. அதோட கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு ப்ளஸ் இந்த அரிசி இது 2த்தையும் சேர்த்து ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி அரைச்சு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து தேவைப்படும்போது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்கலாம். இது யூஸ் பண்ணி நீங்க கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். பாருங்க நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். புட்டு மாவு நம்ம எப்படி அரைப்போமோ, அதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாவு இருக்கு இல்லையா? இத வந்து ஒரு பிளேட்ல நம்ம வந்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி மாத்துனதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் இதுல. சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து புட்டு மாவோட பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டான சுடு தண்ணி, அதாவது கை வந்து பொறுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சூடு, அந்த மாதிரி சூடில் இருக்கிற சுடு தண்ணி சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி தெளித்து தெளித்து வந்து புட்டோட பதத்துக்கு பசைஞ்சு கொடுத்துருங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி பசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா வரும் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். சரி, நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புட்டு கூட சேர்க்கறதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மாவு கம்மி அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி புட்டெல்லாம் செய்கிறோம் அப்படின்னும்போது நாட்டு சர்க்கரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த புட்டு வந்து எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஓடு வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் தேங்காய்லாம் துருவிட்டு வந்து தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தேங்காய் ஓடு யூஸ் பண்ணி கிச்சனில் நம்ம நிறைய டிப்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ இந்த தேங்காய் ஓடுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த தேங்காய் ஓடை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையுமே வந்து சுரண்டி விட்டுருங்க உள்பக்கம். அதுக்கப்புறம் வெளியில் இந்த மாதிரி நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து இந்த மாதிரி சுரண்டி அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் ஒரு லேயரு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா மாவு, அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அதையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் புட்டு இந்த மாதிரி வந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நான் சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதே ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தேங்காய் ஓட்டில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக புட்டுக்குழல் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதில் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் மேலே. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை தேங்காய்லாம் நம்ம மேலே மேலே போட்டு செய்கிறதுனால அது வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட பால், அதுக்கப்புறம் இந்த சர்க்கரையோட ஜூஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த புட்டில் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடிடுங்க. விசில் போடுற இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காயோட ஓடில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஹோல்ஸை கரெக்டாக அந்த விசில் போடுற இடத்துல செட் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தேன். 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருந்தது. நல்ல ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள். சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.